ஹாய் விவஸ், இன்றைக்கி வீடியோவில் க்ரியேட்டிவ் ஃபோட்டோ அனிமேஷன் பற்றி பார்க்கலாம். டாக்குமெண்ட் செட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டோட டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஹைட்டு வித்து கொடுத்துக்கோங்க. 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். RGB கலரு 8 பிட்டு கிரியேட் கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்ட். நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை பிளகின்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து த்ரெஷோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, ரிமூவ் பண்ணோன்னா வெறும் டிரான்ஸ்பரண்டாக அது பிளாக் மட்டும்தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி பிளகின் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நார்மல் த்ரெஷோல்ட் எஃபெக்ட்டும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ஒரே ஃபாண்ட் ஸ்டைல் போடாதீங்க. போட்டிங்கன்னா பேராகிராஃப் மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் போடுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் வேணும்னா கூகுள் ஃபாண்ட் போங்க. நிறையா ஃபாண்ட் சைட்டெல்லாம் இருக்குது. ஒரு ஃபாண்ட்டு தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வந்து தூக்கி கொடுக்கும். நீங்கள் ஃபாண்ட்லேயே வந்து ஒரு க்ரியேட்டிவ் டிசைனை பண்ணலாம். அதனால் ஃபாண்ட்டில் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வெறுமனா நம்ம நிறைய இமேஜை வச்சு ஒரு டிசைன் பண்ணோம்னா அது என்னதான் டிசைன் பண்ணாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிசைன் பண்ணாலும் நல்லா இருக்காது. சிம்பிளாக ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி போட்டு ஃபாண்ட்டை டைப் பண்ணிட்டு அதில் மாஸ்க் கொடுத்தீங்கனாலே ஒரு தனி லுக் வந்துடும். க்ரியேட்டிவிட்டிக்கு என்றைக்குமே வந்து ரொம்ப யோசிக்கக்கூடாது. உங்கள் மைண்டில் என்ன இருக்குதோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நான் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருக்கேன். கிளிப்பிங் மாஸ்க்கு நேச்சுரல் இமேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா 20 லேயர் 30 லேயர் போச்சுன்னா நீங்கள் எந்த லேயரை சூஸ் பண்ணுறீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் ரீநேம் சேஞ்ச் பண்ணுறதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி எல்லாம் லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 இருந்துச்சுன்னா இந்த லேயர் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். லெவல்ஸ் யூஸ் பண்ணுறேன். லெவல்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஜெர்மன் கிராஸ் இமேஜ் கொடுத்துட்றேன். ஜெர்மனுக்கு
ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டெக்ஸ்ட்டு இமேஜஸ் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா பார்ட்டிகல்ஸ் வியூ ஃப்ளோ ஆகும்போது நல்லாயிருக்கும். இப்போ 3 இமேஜுமே க்ரூப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரியேட்டிவ் டிசைனுக்கு எப்படி ஃபாண்ட்டு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ப்ரெஷஸும் ரொம்ப முக்கியம். ப்ரெஷஸ் கிரியேட்டிவ் ப்ரெஷஸ் எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். ஃப்ரீ ப்ரெஷஸ் நிறையா இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது தெளிவாக தெரியும். வேறு ஸ்டைல் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். வேணுங்கிற இடத்துல டச்சப் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் ஓகே. ஃபோட்டோ எடிட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சேவ் பண்ணிக்கலாம் ஜேபெக்கா. நெக்ஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போகலாம். பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஃபோட்டோஷாப் ஃபைலை அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் செக்ஷனில் டிராப்கோட் பார்ட்டிகல் பிளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ப்ரீ கம்போஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சூஸ் பண்ண இமேஜஸில் பார்ட்டிகல்ஸ் எங்கே ஃப்ளோ ஆகணுமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்க் பண்ணிக்கிற பென் டூல் வச்சு இப்போ ஃபர்தராக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கலாம். மாஸ்க் செலக்ட் பண்ணுற ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோ ஆகும். செலக்ட் பண்ணிக்கிறேன். கட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் கசகசன்னு கொடுக்கல, சில இடத்துல மட்டும்தான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா பார்ட்டிகல்ஸ் அப்போ தான் தெளிவாக தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல செஞ்சோம்னா பார்ட்டிகல்ஸ் எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னே தெரியாது. சில இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணலாம். எப்பவுமே ஃபுல் ரெசல்யூஷனில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாதீங்க. ஹேங் ஆகும் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஏற்ற மாதிரி தான்.
பார்ட்டிகல்ஸ்லாம் நிறைய எமிட்டர்ஸ் இருக்கும். அதனால் குவார்ட்டரில் வச்சே பண்ணுங்கள், இல்லாட்டி ஹாஃபில் வச்சு பண்ணுங்கள். பார்ட்டிகல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ்னு. இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃப்ளோ வந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. நான் AVI ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.